அனைவருக்கும் வணக்கம். டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை களஞ்சியம் தொகுப்பிற்காக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மலைக்கல்லன் முதல் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை படங்களிலே இசை சக்கரவர்த்தி டி.எம். சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் எப்படியெல்லாம் பாடல்களை பாடியிருக்கிறார் என்பதை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் 1965 வெளியான RR பிக்சர்ஸ் TR ராமண்ணா இயக்கத்திலே பணம் படைத்தவன். இந்த படத்திலே மிக அருமையான ஒரு குடும்ப பாங்கான கதையம்சம் கொண்ட திரைப்படத்திலே நமது மக்கள் திலகத்திற்காக ஐயா நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார். அதிலே முதல் பாடல் பிரசித்தி பெற்ற பாடல், கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. அருமையான வார்த்தை. அப்படி ஒரு பாடல். இது பல தடவை நாம் கேட்டு ரசித்த பாடல், பார்த்த பாடல். ஒரு சின்ன ஒரு செய்தியை இங்கே சொல்கிறேன், பதிவு செய்கிறேன். நமது இசை சக்கரவர்த்தி TMS ஐயா அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலே ஒரு இசை கச்சேரிக்காக மதுரையிலே வந்து தமிழ்நாடு அரசு ஹோட்டலிலே தங்கியிருந்தார். அப்போது நான் அவரை மரியாதை நிமித்தமாக சென்று பார்த்து அவருக்கு மரியாதை செய்து பார்த்தபோது அவர் சிறிது நேரம் பேசிக் கொண்டு இருந்தார். அப்போது அவர் என்னிடம் இந்த பாடலை பல வரிகள் அப்படியே பாடி பாடி பாடி, நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், அப்படியே எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. நான் சொல்வது 2007 வருடம், கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தது. அப்ப வந்து அந்த பாடலை வரிக்கு வரி அப்படியே பாடி, இப்படி எல்லாம் மனுஷங்க இருக்கணும்ன்றத நான் பாடினேன் அப்படின்றது எனக்கு தனிமையில் பாடி காண்பித்தது நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அந்த பாடலை இப்போது பார்த்து ரசிப்போம். வாருங்கள். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும்,
போகும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம். முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம்? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? அடுத்த பாடல் நமது மக்கள் திலகத்திற்காக ஐயா அவர்கள் பாடின ஒரு சோக பாடல். ரொம்ப அருமையா இருக்கும், கதையம்சம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். படம் படைத்தவன் அதுல இந்த பாடல்ல எல்லாரீஸ்வரி ஹம்மிங் மாத்திரம் கொடுப்பாங்க, ரொம்ப அருமையா இருக்கும். என்ன பாடல் தெரியுமா? மாணிக்க தொட்டில் எங்கிருக்கு, மன்னவன் மட்டும் அங்கிருக்க, காணிக்கையாக யார் கொடுத்தா, அவர் தாய் என்று பேர்தான் ஏன் எடுத்தா. மாணிக்க தொட்டில் இங்கிருக்க, மன்னவன் மட்டும் அங்கிருக்க, காணிக்கையாக யார் கொடுத்தா, அவர் தாய் என்று ஏன் தார் பேர் எடுத்தா. ஆரிரோ அப்படின்ட்டு அந்த அம்மிக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும், பாடலும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். வாருங்கள் பார்ப்போம். மன்னவன் மட்டும் அங்கிருக்க, காணிக்கையாக யார் கொடுத்தா, அவள் தாய் என்று ஏன் தான் பேரெடுத்தா.
பிறந்த மலரை கொடி புயலின் கைகளில் தருமோ? மடியில் தவழ்ந்த மகனை தாய் மறக்கும் காலம் வருமோ? புகுந்த வீட்டை நினைத்தாள் மனை விளங்க நினைத்த பேதை. புகுந்த வீட்டை நினைத்தாள் மனை விளங்க நினைத்த பேதை. பிறந்த மகனை கொடுத்தாள் அவள் வகுத்த புதிய பாதை. அவள் வகுத்த புதிய பாதை. காணிக்கையாக யார் கொடுத்தார்? அவள் தாய் என்று ஏன் தான் பேரெடுத்தார்? அடுத்த பாடல் ஒரு அருமையான பாடல். மேடைகளிலே இந்த பாடலை பாடாமல் இருக்க மாட்டார்கள், அந்த அளவிற்கு பிரசித்தி பெற்ற பாடல். பவளக்கோடியிலே முத்துக்கள் கோர்த்தால் புன்னகை என்றே பேராகும். கண்ணி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு அருமையான பாடல். அந்த பேக்ரவுண்ட் வந்து முஸ்லிம் ஷாஜகான் மும்தாஜ் என்ற மாதிரி அவங்க வந்து உடை அணிந்து கொண்டு கேஆர் விஜயாவும் நம்ம மக்கள் திலகமும் வந்து நடிச்சிருப்பாங்க. ஐயா வந்து ரொம்ப பிரமாதமா பாடியிருப்பாங்க. பார்த்து ரசிப்போமா? வாருங்கள். பவளக்கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பேராகும். கன்னி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் பெண்மையில் என்றே பேராகும். பவளக்கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பேராகும். கண்ணி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் பெண்மையில் என்றே பேராகும். மகள் மெல்ல வாய்மொழி சொல்ல சொல்லிய வார்த்தை பண்ணாகும். பூமகள் மெல்ல வாய்மொழி சொல்ல சொல்லிய வார்த்தை பண்ணாகும். காலடி தாமரை நாலடி நடந்தால் காதலன் உள்ளம் புண்ணாகும். இந்த காதலன் உள்ளம் புண்ணாகும். பவளக்கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பேராகும். கண்ணி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் வெண்மையில் என்றே பேராகும்.
போதும் ஆசைகள் நெஞ்சில் ஆறாகும். மாந்தளிர் மேனி மார்பினில் சாய்ந்தால் வாழ்ந்திடும் காலம் நூறாகும். இங்கு வாழ்ந்திடும் காலம் நூறாகும். பவழ கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பேராகும். கண்ணி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் வெண்மையில் என்றே பேராகும்.